ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம புதுசா தமிழ் டப்ல வந்திருக்க ரெண்டு டிஃப்ரெண்டான கேட்டகரியில இருக்கிற சூப்பரான கொரியன் டிராமாஸை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஒன்னு ஆக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர்னு, இன்னொன்னு சைஃபை ஃபேண்டசி காமெடி கலந்த தரமான கொரியன் சீரிஸ். அதெல்லாம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சீரிஸ் சோல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது த லெஜெண்ட் ஆஃப் கிச்சன் சோல்ஜர். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ சங்ஜே ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை சேர்ந்தவன். இவரோட அப்பா ரீசெண்டா தான் இறந்திருப்பாரு. அதனால இவர் ரொம்ப மன உளைச்சல்ல கஷ்டப்படுவாரு. இது எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, இந்த சோகத்துல இருந்து நம்ம எப்படியாவது வெளியே வரணும்னு சொல்லி மிலிட்டரியில போய் சேர போவாரு. அப்போ அந்த ஆர்மி ட்ரைனிங் கேம்ப்ல அங்க இருக்கிற மத்த ட்ரைனர்ஸை விட நம்ம ஹீரோ தான் பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பான். சோ அந்த ஆர்மி கேம்ப்ல இருக்கிற சீனியர்ஸ் எல்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம டீமுக்கு ஒரு சூப்பரான சோல்ஜர் வந்திருக்காண்டா அப்படின்னு சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அவங்க சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கல. ஹீரோட அப்பா ரீசெண்டா இறந்த டிப்ரெஷன்லயும் கூடவே கேமிங் அடிக்ட்லயும் இருப்பாரு நம்ம ஹீரோ. இது பத்தாதுன்னு இவனுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சோல்ஜரா இல்லாம கிச்சன்ல சமையக்காரனா இருக்க சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு பெருசா சமைக்க தெரியாது. அப்பதான் சோலோ லெவலிங் அனிம்ல வர மாதிரி ஒரு கேமிங் சிஸ்டம் நம்ம ஹீரோவோட கண்ணுக்கு மட்டும் தெரியும். அதுல தெரியுற குக்கிங் டாஸ்க் அப்புறம் சேலஞ்சஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஹீரோ கம்ப்ளீட் பண்ணும்போது புதுசா குக்கிங் ஸ்கில்ஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாம சோலோ லெவலிங் கேம்ல எப்படி ஹீரோ ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு டெவலப் ஆகி எப்படி அவருக்கு சக்தி கிடைக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. சோ இதுக்கப்புறம் ஹீரோ எந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறான், எப்படி லாஸ்ட் ஸ்டேஜ் எல்லாம் ரீச் பண்ணுவாரா இல்லையாங்கிறதெல்லாம் நீங்க இந்த சீரிஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஒவ்வொரு எபிசோட்ஸ்லயும் புதுசா வர குக்கிங் டாஸ்க ஹீரோ எப்படி கம்ப்ளீட் பண்ணுறான், ஆர்மி லைஃப்ல இருக்க சோல்ஜர்ஸோட ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் அவங்களுக்கு நடுவில் வர நட்பு பாசம் நேசம், அப்புறம் ஹீரோ குக் பண்ற டிஃப்ரெண்டான கொரியன் ஃபுட்ஸ்னு இப்படி எல்லாத்தையும் பத்தியும் சொல்றதா அந்த சீரிஸா இருக்கும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது 50s ப்ரொஃபஷனல்ஸ். இந்த சீரிஸோட கதை என்னன்னா, 3 மெயின் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் சவுத் கொரியாவோட முன்னாள் ஏஜென்ட், இன்னொருத்தன் நார்த் கொரியாவோட ஸ்பெஷல் ஏஜென்ட், மூணாவதா இருக்கிறவன் இப்போ க்ரோசரி ஷாப் நடத்திக்கிட்டு இருக்க முன்னாள் கேங்ஸ்டர்னே சொல்லலாம். இப்படி 3 பேரும் அவங்களோட ஃபீல்ட்ல பெரிய தலைங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இப்ப கிடையாது, இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷம் முன்னாடி ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கும். அதுல இருந்து 3 பேரும் அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு ஐலாண்ட்ல தனித்தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ பிரசன்ட்ல மறுபடியும் அவங்களுக்குன்னு ஒரு காமன் எனிமி வரும்போது 3 பேரும் சேர்ந்து ஆக்ஷன்ல இறங்குறாங்க. இந்த எனிமி யாரு, இவங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவங்க ஏன் அவங்களோட வேலையை விட்டாங்க, இப்படி எல்லாத்தையும் பாக்குறது தான் இந்த சீரிஸோட கதையாவே இருக்கும். இது ஒரு நல்ல என்கேஜிங்கான காமெடி ஆக்ஷன் கலந்த கொரியன் சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 12 எபிசோட்ஸ் இருக்கு. இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. நம்ம மிஸ்டர் எக்ஸ் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணணும். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த சீரிஸ் எதுல ஸ்ட்ரீம் ஆகுதுங்கிறத சொல்லாம விட்டுட்டேன் பாத்தீங்களா. இந்த 2 சீரிஸுமே இப்போ தமிழ் டப்பிங்கோட அமேசான் பிரைம் வீடியோஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. உங்க டைமுக்கு ஒருத்தான சீரிஸ் தான், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி கொரியன் டிராமா கான்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காய்ஸ். பாய்.